What's her name? She met me in the airport yesterday. இல்லீங்களா? நீங்க அவங்க தரப்புல வந்திருக்கீங்களா? ஓ சரி, because she told me I said நாளைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன். அவங்க வரலையா இன்னைக்கு? சரி, போனாப்ப. அதனால என்ன? No, I have to rush to the airport. நான் இதுக்கே எதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா இங்க கேட்டுட்டே இருக்கீங்க. I'll be coming again. I'll do it afterwards. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அதுவும் பல்லாவரத்துக்கு இவ்வளவு தூரத்தில் வந்திருக்கீங்க. நீங்க வேணா முன்னாடி வந்துருங்களேன், அவருக்கு இடைஞ்சல இருக்குன்னா அந்த பக்கம் உட்காந்துக்காங்க. இல்ல அந்த பக்கம் வந்துருங்க. பரவாயில்லையாப்பா? சரி. ஸோ பல்லாவரம் வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நேற்றுக்கு என்ன ஆக்சுவலாக ஏர்போர்ட்டில் பார்த்து நிறைய பேர் கேட்டீங்க, ஏதாவது பைட் கொடுக்குறீங்களா என்னன்னு. நான் சொன்னேன் இங்கே நிகழ்ச்சிக்கு வரேன், இதுக்கப்புறம் நான் ஒன்றா பேசுகிறேன்ட்டு. ஸோ பர்டிகுலராக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கேள்வி ஏதாவது இருந்தால் கேளுங்க. பட் எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிஜேபியில் மேனிஃபெஸ்டோ எழுதுகிற வேலையும் ஆரம்பிச்சிருச்சு, டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தமிழ்நாடு எலெக்ஷன் தீவிரமாக கேம்பெயின் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விகசித் பாரத் அம்பாசிடர்ஸ்ன்ட்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜஸில் இருக்கக்கூடிய மாணவர்களோட பேசுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஒரு தனியார் குரூப் நடத்திட்டு இருக்காங்க. அதில் சில பேரை இன்வைட் பண்ணுறாங்க. நான் இந்த இன்விடேஷன் எனக்கு கிடைச்சதுனால ஒரு தினம் அஸ்ஸாமுக்கு போயிருந்தேன், கவுஹாட்டியில் ஐஐடி கவுஹாட்டியில் பேசுறதுக்கு. ஐஐடி கவுஹாட்டி அதுக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாரையும் கூட கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ இங்கே கூப்பிட்டுருக்காங்க, அதனால இன்னைக்கு இங்கே வந்திருந்தேன். நடுவில் 2-3 இடத்துல கேண்டிடேட்ஸ்க்கு கேம்பெயின் பண்ணுறதுக்கு நான் போயிருந்த போது திருவனந்தபுரத்தில் ராஜீவ் சந்திரசேகரோட கேம்பெயினுக்கு போயிருந்த போது அங்கேயும் சில மாணவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு கூட்டத்தில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்னைக்கு நான் இங்கே வேல்ஸ்க்கு வந்திருக்கேங்க. ஸோ அவங்கள நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், மீடியா கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹால் கொடுங்க, நான் அவங்களோட மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ வேல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்றேன், ஒரு கவலையும் இல்லை. சொல்லுங்க. இல்லைங்க, தேர்தலுக்கும் ஒரு நாட்டு செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயத்துக்கும் ஒரு இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் தேர்தல் தான் தேவைன்னு இல்லைங்க. இந்த விஷயத்துல எப்ப வேணா எங்க வேணா பேசலாம். நம்ம நாட்டின் இறையாண்மை, நம்ம நாட்டோட இன்டிகிரிட்டி அண்ட் நம்மளோட நாட்டின் ஜியோ ரைட்ஸ், அதனாலதான் எடுக்கப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது ஒரு ஆர்டிஐ. அந்த ஆர்டிஐ விவரமா நான் வேணுமே தமிழ்லயும் என்னோட ட்விட்டர்ல போட்டிருந்தேன். இதுல பிரைமரி பாயிண்ட் என்னங்க, கச்சத்தீவு எப்போ 74 நடந்துச்சு, ஏங்க இப்ப அதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கலாம். ஆனா அப்போலேருந்து சராசரி 50 வருஷத்துக்கு ஒரு உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க, யாரோ கொடுத்துட்டாங்க, எப்படி கொடுத்தாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியாது, இப்ப யாரும் அதை மீட்டு, இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத பேச்சு நிறைய மக்களிடையே. அதுல மீனவர்களோட இந்த கச்சத்தீவுக்கு சம்பந்தம் இல்லை, இன்னைக்கு யாரோ ஒரு பெரிய மூத்த தலைவர் கமெண்ட் போட்டிருக்காரு. சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா பின் ஏன் அதை பத்தி 74 அவ்வளவு சர்ச்சை ஆச்சு? அந்த ஏரியால மீனவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, மீனவர்களுடைய குடும்பங்களும் அந்த தொழுகைக்காக அந்த அந்தோனியார் சர்ச்சுக்கு போறவங்களும் போயிட்டு தான் இருக்காங்க. அதனால அந்த விஷயத்துல அது நம்மளுடைய எக்கனாமிக் ஜோன்ல வருது. இத்தனையும் இருக்கும்போது இன்னைக்கு அதை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு தைரியத்தோட முன்னு வரவங்களை நான் கேட்கிறேன். அந்த 2 பேரும் அப்பவும் கூட்டணி இப்பவும் கூட்டணி. அப்ப ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, இப்ப அதை பத்தி கேட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப ஒரு விதத்துல பண்ணதை மறுத்துக்கிட்டு நீங்க இப்ப வரைக்கும் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கீங்க. கச்சத்தீவை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க ஒன்னும் பண்ணல, நீங்க மீட்டு கொடுங்க, நீங்க எடுத்து கொடுங்க, பொய் பிரச்சாரம். நான் அதனாலதான் மரியாதையா உண்மைக்கு புறம்பானங்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க, பொய் பிரச்சாரம் அது. காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டியா இருந்துகிட்டு அந்த விஷயத்தை நான் இப்போ சொல்ல விரும்புறேன். இந்த கேள்விக்கு பதிலாக நான் இதையும் சொல்ல விரும்புறேன். ஒரு தேசிய கட்சி 67க்கு அப்புறம் தமிழ்நாட்டில்
இன்னும் திரும்பி வர முடியாத நிலைமை. இங்க ஸ்டேட் பார்ட்டியோட தோழமையோடயோ இல்ல அவங்களோட ஒரு கிரச்சஸ் வச்சுக்கிட்டு தான் நீங்க பழைக்கிறீங்க. உங்க ஓட்டு ப்ராபபிலி இப்ப 4%க்கோ 5%க்கோ குறைஞ்சிருச்சு. ஒரு தேசிய கட்சி இங்க இருந்து அது விளக்கம் கொடுங்க, ஏன் கொடுத்தீங்க? நாங்க கொடுக்கல அப்படிங்கிறீங்க. அக்ஸைட் சின் அந்த ஏரியா லாஸ் ஆனது காங்கிரஸ் கட்சியோட டைம்ல. அத பத்தி பேச சொல்லுங்க. இது கச்சத்தீவு என்ன சொல்றாரு அவரு நேரு அவருடைய லெட்டர்லயே? இட்ஸ் சோ ஸ்மால், இட்ஸ் நியூசன்ஸ்ங்கறாரு. அது ஒரு தொல்லை, ஒரு நொச்சரிப்பு. The sooner I get rid of it, it's betterங்கறாரு. அதாவது சீக்கிரத்துல இது என் கையை விட்டு போயிடுச்சுன்னா அது நிம்மதி எனக்கு அப்படின்னு. அப்படி சொல்லக்கூடிய நேருவோட லெட்டர் கூட எங்களுக்கு நாங்க எடுத்து காட்டுறோம். அதே மாதிரி இந்திரா அம்மா, இது ஒரு சின்ன பாறை, கல் பாறை தான், அதுல நம்ம கொடுத்துட்டா ஒன்னும் நஷ்டம் இல்லைங்கிறாங்க. அதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாரா? அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரா? இல்லைங்க. அதனால அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கல. அதுக்கப்புறம் பொய் பிரச்சாரம் பண்றீங்க. இதை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு தான் எடுத்து போடுறோம் வழியில. ஏன் தேர்தலா? இல்லைங்க, தேர்தல் இருந்தாலும் இல்லாட்டியும் சொல்ல வேண்டிய விஷயம் அது. தமிழ் மக்களுக்கு இதை பத்தி உண்மை தெரியணும். பொய் பிரச்சாரத்துக்கு கிளியரா நாங்க ஆதாரபூர்வமா சொல்றோம், நீங்க சொல்றது பொய். 74லயே ஃபாரின் செக்ரட்டரி உங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு விளக்கமா எடுத்து சொல்றாரு இப்படி ஆக போகுதுன்னு. அதுக்கு ஒன்னும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. இப்படியாக தமிழர்களுக்கு விரோதியாக நிறைய விஷயம் காங்கிரஸ் கட்சி பண்ணும்போது, தேசிய கட்சியா இருந்த காங்கிரஸ் பண்ணும்போது, ஜல்லிக்கட்டு விவகாரம் என்னங்க? அப்போ நீங்க தானே இருந்தீங்க தோழமை கட்சியா. ஜல்லிக்கட்டு ஒரு மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய அநியாயம், அது இட்ஸ் அனிமல் ரைட்ஸ்க்கு எகேன்ஸ்ட் சொல்லி எடுத்து போட்டாங்க வெளியில, அனிமல் ரைட்ஸ் போர்டு மூலமா. அப்ப இருந்த தோழமை கட்சி டிஎம்கே ஒண்ணுமே சொல்லல. இப்படியாக காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் தமிழகத்துக்கு எகேன்ஸ்டா பண்ணிக்கிட்டு இருந்த போது, அப்ப தோழமையா இருந்த கருணாநிதியும் டிஎம்கேயும் ஒரு ப்ரொட்டஸ்டும் பண்ணல. ஆனா 2014 இருந்து அதே கேள்விகளை மோடி ஐயா மேல 21 லெட்டர் எழுதுவீங்களா முதல்ல பிரதமருக்கு? கச்சத்தீவு கச்சத்தீவு கச்சத்தீவு. என்னங்க கச்சத்தீவு? 50 வருஷமா நீ சொல்ற பொய்ய முதல்ல சரி பண்ணுங்க. அதான் ஆன்சர். ஒரு நிமிஷம். நான் திருப்பி அதான் சொல்றேன், தேர்தல் நேரம்னு இல்ல, முகூர்த்த நேரம்னு இல்ல, சுப முகூர்த்த நேரம்னு இல்ல. எந்த நேரத்துல வேணாலும் ஒரு நாட்டின் ஒரு பகுதி இழக்கப்பட்டதுன்ற விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு முகூர்த்தம் தேவையில்லைங்க. அதனால தயவு பண்ணி தேர்தல் நேரம் சொல்றவங்க எல்லாரும் அந்த கேள்வியை மனசுல இருந்து எடுத்துருங்க. எந்த நேரத்துல வேணாலும் இந்த நாட்டோட சுதந்திரம், அந்த நாட்டோட அதிகாரத்துவம் இருக்கக்கூடிய பூமி, இதை பத்தி பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. நான் பேசுவோம். நீங்க கேட்கிற கேள்விக்கு வரேன். இப்ப 10 வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க அதை பத்தி அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. 2 கோர்ட்ல ரிட்டு பெட்டிஷன் இருக்குதுங்க. 2 ரிட்டு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. அதான் சொல்றேன், அது ஹியரிங்க்கு வரட்டும், நம்ம பேசுவோம். அதான் வரட்டும் கேஸ் வரட்டும். ஒரு நிமிஷம், 1 மினிட். இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க போட்டியிடாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் கேட்டிருக்காரு. தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக அதிகமாக பணம் பெற்ற பாஜக உங்களை கைவிட்டு தமிழிசை சவுந்தரராஜனை பலிக்கேட ஆகியிருக்கிறதா விமர்சனம் பண்ணி. அவங்க அதை எப்படி வேணா பார்க்கட்டும். எங்க கட்சி எப்படி தீர்மானிக்குதோ அப்படிதான் நான் நடப்பேன். எங்க கட்சி என்ன கண்டெஸ்ட் பண்ணுமானா போவேன், இல்லைன்னா இல்ல. தேர்தல் பத்திரங்கள் மூலமா தான் பணம் வருது, அதை வச்சுட்டு உங்களை கைவிட்டுட்டாங்க, உங்களை போட்டி போடணும்னு வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்களே. நான் கேட்கிறேன், திமுக வரலையே தேர்தல் பத்திரம் மூலமா பணம்? 90% மொத்தமா அவங்களுக்கு தேர்தலுக்கு பணம் வருதுன்னா, கட்சிக்கு பணம் வருதுன்னா, 100 ரூபா வருதுன்னா 90 ரூபா ஒரே ஆளுகிட்ட இருந்து வந்திருக்கு. ஏன் வந்துச்சுங்க? அவங்களுக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க? நான் அதையும் கேட்கிறேன். எங்க கட்சி தீர்மானம் எடுக்கும் யார போட்டி போட வைக்கணும், போட்டி போட வைக்க வேண்டாம். இந்த முறையா, அடுத்த முறையா, போன முறையா, அதெல்லாம் கட்சி. ஒரு நிமிஷம் உங்களுக்கு முடிக்கல, நான் கொஞ்சம் லாங் ஆன்சர்ஸ் கொடுப்பேன், பொறுத்துக்கோங்க.
ஸோ அது கட்சி தீர்மானமா, அது அதுல முதலமைச்சர் இவ்வளவு தீவிரமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாரு நான் நினைக்கல. ஏன்னா அவங்க கட்சிக்கு நிறைய விஷயம் இருக்கு இங்க. சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்கல, கொடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னு தெரியல, இதெல்லாம் இருக்கு. அதனால அவர் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணுமே தவிர இதெல்லாம் கேட்கறது தேவையே இல்லை. அது ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க அவங்க விவகாரம். பாஜக மிக முக்கிய தலைவர் நீங்க. இப்ப இந்த மக்களவை தேர்தலில் வந்து போட்டியிருந்து பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாது. இப்ப இந்த நிலையில வந்துட்டு உங்களுக்கு உங்க கட்சி வந்துட்டு எந்த ஒரு உதவியும் செய்ய இல்லைங்க இல்லைங்க முக்கியமான தலைவரோ முக்கியமில்லாத தலைவரோன்ற பாகுபாடே இல்லை. எல்லாரும் கட்சி தொண்டர்கள் தான். நானும் அதுல கட்சியில ஒரு தொண்டன் தான். என் கட்சி எப்ப தீர்மானிக்குமோ அப்பதான் நான் போட்டிக்கு வருவேன். அதுதான் விஷயங்க. வரேன் ஒரு நிமிஷம். அப்படி இல்லைங்க. பணம் இருக்கிறவங்களும் பணம் இல்லாதவங்களும் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல அந்த மாதிரி பாகுபாடு இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது ஏன் பின்ன நிறைய ஒவ்வொரு 23 கேண்டிடேட்ஸ் நாங்க போட்டிருக்கோம் எங்களோட சின்னத்துல. அதை தவிர தோழமை கட்சி எல்லாம் கூட இருக்குது. கண்டெஸ்ட் பண்ணாமலா இருக்கும். இதுக்கு முன்னாடி பொன்னாரையா ஜெயிக்கலையா? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிக்கலையா? சோ one minute. How is the Modi ki guarantee implemented in Tamil Nadu, and what would be your message for Viksit Bharat Abhiyan? Modi ki guarantee has been implemented pursuing, following the central government's steps. But in some cases, of course, you had stickers put on Modi's name, that it is a scheme which is run by the local government and not the central government. So the attempts have been there to scuttle those Modi ki guarantee wala schemes which are aimed at common man. And the state government has periodically tried to show it off as if it is their project when it is a central government's project. For a classic example, even the 100% funded complete free food grain program, it took very many number of months for the state government to clearly say we have nothing in this, it is all central government funded. Housing program, PM Awas Yojana, was also like this. You will have small PM Awas Yojana board here, but a huge big photo of the CM. So PM Modi's guarantee, which are 10 in number, are being implemented, but very many attempts by the state government to usurp it, to take it away, to take the credit away for itself, has been happening. Don't you think that you have failed in propaganda of these things? Do you think that you have failed in doing propaganda of your achievements? No, we do say the facts, but if there is blatant appropriation, அதாவது ஒரு ஒரு பயமோ இல்ல ஒரு கூச்சமோ இல்ல கேள்வி கேட்பாங்களேன்ற ஒரு தடுக்கமோ இல்லாம நடுக்கமோ இல்லாம இது எங்க ப்ரோக்ராம்னு அப்படியே ஒரு போர்டே மறைச்சு போட்ட மாதிரி போட்டீங்கன்னா வருவோம். நாங்களும் வந்து கேட்க தான் கேஸ் செய்வோம். பட் ஃபெயில்டா சக்சீடடா இல்ல, அல்டிமேட்லி அந்த மக்களுக்கு போய் சேருதான்னு பாக்குறது தான் எங்களோட முதல் கடமை. We will take the credit also, but first priority is I want it to reach the people. 1 minute. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேங்க. 2014 டிஎம்கே யூபிஏல பாகம் ஒரு பார்ட்னரா இருந்த காலத்துல 5 மீனவர்களை தூக்கில் ஏத்தினாங்க இலங்கையில். முதல்ல மோடி ஐயா பண்ணது என்னன்னா, இலங்கை அரசோட பேசி அந்த தூக்கிலிடப்பட்ட 5 மீனவர்களை உயிரோட அவங்க வீட்டுல கொண்டு வந்து இறக்கினார். இது யூபிஏ டைம்ல தூக்கிலிடப்பட்ட கேஸ். 2014 மோடி ஐயா வந்த உடனே அந்த 5 பேரையும் மீட்டு உயிரோட கூட்டிட்டு வந்து அவங்க அங்கேயே ஜெயில வச்சிருவேன் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, அவங்க உயிரோட எங்க ஊருக்கு வரணும், எங்க ஊருக்கு வந்த பிறகு நான் அவங்க வீட்டுக்கு அனுப்புவேன், நீங்க விட்டுறணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தது மோடி ஐயா. அதுக்கப்புறம் சொல்றேன் இன்னொன்னு, அங்க கடற்படை இலங்கை கடல் படையால கொலை பண்ணப்பட்ட ஒரு மீனவர், அவரோட உடல் திரும்பி வந்துச்சு. அவங்க தாய் தந்தையர் நான் அதை எடுக்கவே மாட்டேன் மார்ச்சரியில் வச்சிருந்தாங்க, எனக்கு அந்த சடலம் எனக்கு வேணாம், என் பையனே இருந்தாலும் இது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோடி ஐயா என்னை கூப்பிட்டு நீ போமா இலங்கை இதுக்கு ராமேஸ்வரத்துக்கு. நான் வந்தேன். அந்த பையன் பேர் பிரிட்டோ நினைக்கிறேன், தப்பா இருக்கலாம்.
மீனவரோட வந்து உட்காந்தேன், அந்த அம்மாவோட உட்காந்தேன், கெஞ்சி கேட்டேன், அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, தயவு பண்ணி அதை உடலை அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்போ அப்படியாக ஒவ்வொரு முறையும் ஒன்னும் பண்ணலன்னு சொல்றவங்க ஏன் லெட்டர் எழுதிட்டே இருந்தாங்க. ஐயோ இன்னைக்கு மீனவர்கள் பிடிக்கப்பட்டாங்க, அவங்க படகுகளும் பிடிக்கப்பட்டது. அதுக்கு பதில் கொடுத்தவங்க யாரு? மோடி தான். ஒவ்வொரு தினமும் அவர் தான் பேசி ஜெய்சங்கர் அனுப்பி, அதுக்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா இருந்த போது அவங்களை டைரக்டா போய் பேசி மீட் எடுத்துட்டு வந்த கதை இருக்கு. 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்ல முடியும் எத்தனை மீனவர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அது எங்க கடமை, நாங்க பண்ணுவோம். ஒரு நிமிஷம், அவரே ரெண்டாவது கேள்வி. சோ அதை நான் சொல்றேன், அதுக்கும் பதில் சொல்றேன். நீங்க மூணாவதுக்கும் போலாம். ஒன்னு ஆயிடுச்சு, அதுக்கு பதில் சொன்னேன். ரெண்டாவது நீங்க ஒத்துக்கல, ஒன்னும் மீனவர்களுக்கு ஒன்னும் பண்ணல அப்படின்னீங்க, பண்ணதை சொல்றேன், அது ஒத்துக்கல. நீங்க ரெண்டாவது கேள்விக்கு போயிருக்கீங்க, இதையும் நான் சொல்றேன். இதையும் நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டாலும் சரி நிஜம். அதெல்லாம் முதல் முறையா ஃபிஷரிஸ் மினிஸ்டரும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களோட நெகோசியேட் பண்றதுக்கான முறை மோடி ஐயா வந்த பிறகுதான் நம்ம நாட்டில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கப்பல் போச்சா, போட்டு போச்சா, மீனவர் வந்தாரா, மீனவர் உயிரோட வந்தாரா, மீனவர் வரலையா, இதை பத்தி ஒரு திட்டத்தோட செயல்பட்டதே இல்லை. அந்த செயல்முறை இப்போ ஆக்கத்தில் இருக்கிறதுனாலதான் சில படகுகள் வந்திருக்கின்ற, இன்னும் நிறைய வரணும், அதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகத்துல திமுக அரசு, தமிழக அரசு ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் பரப்புரைக்காக அடிக்கடி வராங்க, ஆனா வெள்ள நிவாரண நிதியை இதுவரைக்கும் ஏன் கொடுக்க மாட்டேங்காங்க? நாங்க தான் 6000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுத்தோம், நீங்க கூட தூத்துக்குடியில நேரடியா வந்து பாத்துட்டு போனீங்க, ஆனா வந்து நிதி வரலன்னு இன்னும் அதை சொல்லிட்டு ஒரு பைசா கூட மத்திய அரசு கொடுத்தா இல்லைங்க. ஒரு நிமிஷங்க, நீங்க எத்தனை ஒரு பைசா அரை பைசான்னு சேர்த்தாலும் நான் சொல்றேன் ஒரு விஷயம். நான் டெல்லியில அந்த புயல் நடந்த உடனே, வெள்ளம் வந்த உடனே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல விஷயம் சொன்னேன். 900 crores முதல்லேருந்தே அவங்க கையில முழு அமௌண்ட், அந்த என்டிஆர்எஃப்ல இருந்து எஸ்டிஆர்எஃப்க்கு வர வேண்டிய பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில புயல் வருதோ இல்லையோ முதலே கொடுத்து வச்சிருந்தோம். இதை தவிர சென்னை நகரத்துக்கு வெள்ளத்தினால திருப்பி 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 சேதம் வருது, அதை சரி பண்ணுங்க, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கங்க அப்படின்னு 5000 கோடி ரூபாய் வரவழைச்சு கொடுத்தோம். அது எங்க பாக்கெட் பணம் நான் சொல்ல, நீங்க எங்க இருந்து என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அந்த பத்தியே அந்த விஷயத்துக்கு வரல. அந்த 5000 கோடி சரியா உபயோகிச்சிருந்தா இப்போ அந்த மிச்சாங்கு புயல்ல சென்னை இவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்குமா? நான் கேட்கிறேன். அந்த 5000க்கு கணக்கு என்னங்க? அந்த 5000 பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? 5000 கோடியை பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? முதல்ல இல்ல 90% செலவழிச்சிட்டாங்க, ஒன்னாகாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்ல 90% அவர் தெரியாம சொல்லிட்டாரு அமைச்சர். அமைச்சர் சொன்னாரே, நாங்கெல்லாம் சீரியஸா எடுத்துட்டோம், ஐயோ 90% செலவழிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் அவங்களே கரெக்ட் பண்றாங்க, இல்லைங்க 90 இல்லைங்க. அந்த 5000 கோடியை உபயோகிச்ச கணக்கா தமிழ் மக்களுக்கு முதல்ல சொல்லுங்க. மத்திய அரசே ஒன்னும் கொடுக்கிறார். 900 crores முன்னாடி கொடுத்த பணத்தை சரியா நீங்க உபயோகிச்சிருந்தாலே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். வர புயல் வரத்தான் போகுது, ஆனா தடுத்து நிறுத்தி இருக்கலாம் சேதத்தை. அதனால இப்ப நீங்களும் வந்து பார்த்துட்டு போனீங்களே, ஏங்க ஒரு பைசா எப்படி சொல்றீங்க? ஒரு பைசாவா? கொடுத்த 5000, கொடுத்த 950 எங்க போச்சுங்க? அதனால நான் கொடுக்காம இருக்கேன், அதையும் நான் சொல்லல. ஆனா கேள்வி கேட்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு பைசாங்கிற பாஷையை கொஞ்சம் யோசிச்சு யூஸ் பண்ண. ஒரு பைசாவா? சென்னை சீரழிஞ்சிச்சு மிச்சாங்கும் போது 5000 கோடி எங்க போச்சு? அதுக்கு முன்னாடி புயல் எது வந்தாலும் சரி அந்த 950 உங்க கையில வச்சுக்கோங்கன்னு முதல்ல வருஷம் முழுக்க கொடுக்க வேண்டிய 950 ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்தோமே, அதை எங்க உபயோகிச்சீங்க? அதை கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க. வரக்கூடிய பணம், வரப்போற பணம், ஹை லெவல் கமிட்டி மீட்டிங்க்கு அப்புறம் வர வேண்டிய பணம் வரத்தான் வரப்போகுது. சும்மா இந்த மாதிரி கேள்வியை கேட்டு 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 மக்களை ஒரு பிரமப்படுத்தி ஒண்ணுமே வரல மோதிக்கிட்டேன்னு சொல்றதுக்கு பிளீஸ் அட்டம் பண்ணாதீங்க. உண்மையை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு தான் இருப்பேன். ஒரு நிமிஷம் கேட்காதவங்க. ஆமா ஒத்துக்கிறேன், நிவாரண நிதி ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் ஆன பிறகு வரத்தான். அதுக்கு முன்னாடி 900 crores கொடுத்தேன் தம்பி, அது என்ன ஆச்சு? அதை பத்தி கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க. 5000 கோடி கொடுத்தோமே, அதை பத்தி கணக்கு சொல்லுங்க. இதை புடிச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, நீங்களும் அதே கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா நானும் பதில் சொல்லுவேன்.
இந்த கேள்வியை அவங்க கிட்ட கேளுங்க. இந்த கேள்வியும் 5000 கோடி கொடுத்தாங்க இல்லையா, என்ன சென்னை டிரைனேஜ் விஷயம் எனக்கு சொல்லுங்கய்யா. எங்க கட்டுறாங்க டிரைனேஜ், எங்க போகுது மழை தண்ணி, வெள்ளம் ஏன் வருது? பின்ன டிரைனேஜ்ல நீடு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ளம் இருக்கக்கூடாது, ஏன் வெள்ளம் வருது? அதை கேட்கறீங்களோ? அந்த கேள்விய திராவிட முன்னேற்ற கழக அரசு கேட்கறீங்களா? ஐயா 5000 கோடி நீங்க உபயோகிச்சிட்டீங்க, 90% உபயோகிச்சிட்டீங்கன்னு உங்க அமைச்சர் சொன்னாரு, ஏங்க பின்ன தண்ணி தேங்குது கேட்கறீங்களா? கேளுங்க. தூத்துக்குடி நீங்க வந்து சென்னைக்கு சொல்லிருந்தீங்க, தூத்துக்குடிக்கு என்னங்க? தூத்துக்குடிக்கும் சேர்த்து தான் அவங்க கேட்டிருந்தாங்க. இல்லைங்க, வாட் ஹேஸ் டு பி given will be given. ஒன் அமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு வந்து ஒரு பயங்கரவாத நாடாக வந்து, அதாவது மாநிலமாக மாறிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ வந்து போதை நம்ம மாநிலமாக அமைப்பு எப்படி பண்ணுறோம்? நான் வருத்தத்தோட பார்க்குறேன், கண்ணீர் வருது, தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சான்னு. நீங்க சொன்ன பயங்கரவாதம் இல்ல அதான் கேக்குறீங்க. இப்போ போதைங்கிறோம், அப்பவும் நான் சொன்னது உண்மைதான், இப்போ நான் சொன்னது உண்மைதான். அப்பவும் வருத்தத்தோட சொன்னேன், இப்போ வருத்தத்தோட தான் சொல்றேன். ராமேஸ்வரம் பக்கத்துல அமிட்டது என்ன போதை பொருள் இல்லைங்களா? அது நார்மலா இல்ல, இத்தனை குவான்டிட்டி அமிட்டுச்சு. அது இவங்க ராமேஸ்வரம் அவங்களோடது இல்லைங்கிறாங்களா? அப்ப அதுவும் குஜராத்ல இருக்குதா? மன்னிக்கணுங்க, அவங்க எப்ப பாரு திருப்பி அடிச்சுட்டு தான் பொறுப்பை கை கழுவிட்டு போயிடலான்னு பாக்குற அந்த முயற்சி அளிக்காது. ஒரு நிமிஷம். திருப்பி திருப்பி அது குஜராத்ல இருந்து வந்துச்சு, இது இங்க இருந்து வந்துச்சு, எங்க மேல பழி போடுறீங்க? இனிமே செல்லுபடி ஆகாதது. தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய போதைப் பொருள் வேற எங்க கிடைக்குதான்னு அவங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டோம். ராமேஸ்வரம் பக்கத்தில் பிடிச்சது யாரு? அங்க பிடிச்சது யாரு? உள்ள வர விட்டோமா? கைப்பற்றப்பட்டு அதுக்கு அப்பவே பப்ளிக்ல எரிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ட்ரக்ஸ் கன்ஃபிஸ்கேட் பண்ணது எல்லா சரக்கையும் எரிச்சிடுறோம். இப்ப இலங்கைக்கு பக்கத்துல எங்க இருந்து வந்துச்சோ அது ராமேஸ்வரத்தில் அமிட்டது, அதையும் எரிப்போம். ஆனா அது இங்க வந்துச்சு, அதை பிடிச்சவங்க யாருங்க? அதனால இதே 50-60 வருஷமா போய் எத்தப்பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல போடுறது. எனக்கு வருத்தம் என்னன்னா, ஒரு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய அளவில் யோசிச்சுக்கிட்டு இந்த ஒரு செப்பரேட்டிஸ்ட் பாஷையில பேசக்கூடிய கட்சிகளுக்கு பதில் கொடுக்காம இன்னைக்கு அடங்கி போய் அவங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடிய அளவில் ஆயிடுச்சுன்றது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு நிலை மன வருத்தத்தை அளிக்குது. அவங்க நிதியே வந்து இல்லாம எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு, மேலும் மேலும் ஃபைன் போடுறோம்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி மேடம் செய்யப்படும்? அந்த நிதியை வச்சுட்டு தான் தமிழ்நாட்டை ஓட்டுறாங்களா? பலே சொல்றீங்க ஐயா. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டாக்ஸ்ல சரியா நம்ம ரிட்டர்ன் ஃபைன் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லைங்க. டாக்ஸ்ல ஏதோ ஒரு முன்னுக்கு பின்னு முரணாவா சொல்லியிருந்தோம்னா அவங்க கேட்கறாங்க, ஏங்க இப்படி நீங்க சொல்றீங்களே, இது என்ன வரி இப்படி குறையா இருக்குது நிறையா இருக்குதுன்னு உங்க கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு தகுந்த சமயத்துல உடனடியா பதில் கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி உங்ககிட்ட வரதில்லை. இல்ல ஒருவேளை நீங்க கொடுத்த பதிலும் சரியா இல்லைன்னா திருப்பி அப்பீலுக்கு வராங்க, நீங்க வாங்க நீங்க முறையா விளக்கம் கொடுங்க. அந்த ஒவ்வொரு முறையிலும் காங்கிரஸ் கட்சி தன்னோட விவரத்தை ஒண்ணுமே சரியா சொல்லல. அரசியல் கட்சிகளுக்கு வரி இல்லை, ஆனா அந்த வரி இல்லைன்ற அந்த கேட்டகரி எப்போ நீங்க ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வரி ஒண்ணும் இல்லைங்க நான் அரசியல் கட்சி அப்படின்னு ஃபைல் பண்ணணும் பேப்பரை. அந்த ஃபைல் கூட பண்ணாத நிலைமையில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்டா தப்புன்னா எப்படிங்க? சாமானிய மக்கள் நம்ம எல்லாரையும் தான் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேக்குது, அதே மாதிரி அவங்களையும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி கேட்டதோட விட்டோமா? நீங்க கொடுத்த பதிலும் சரியா இல்ல, திருப்பி நாங்க கேட்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? வாங்க கோர்ட்டுக்குங்கிறீங்க. சரி வந்தோம் கோர்ட்டுக்கு. ஒவ்வொரு கோர்ட்டிலும் காங்கிரஸ் கட்சி கூட்டிட்டு போச்சு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொன்றிலையும் விவரம் கொடுக்குறோம், ஒவ்வொன்றிலையும் கேட்கும். ஜட்ஜ் சொல்றாரு இல்ல ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்றது கரெக்ட் தான், நீங்க கட்டி தான் ஆகணுங்கிறாங்க. ஏங்க ஒவ்வொரு கோர்ட்டுமா சொல்லும்? அப்படி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்க போயிருக்கீங்க, ஒவ்வொரு கோர்ட்டும் சொல்லுது நீங்க சமயத்துல பேப்பர் சப்ளை பண்ணல, கேள்விக்கு பதில் சொல்ல, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பத்தி விவரம் கொடுக்கல, இத்தனை பணத்தை காட்டாம வச்சிருந்தீங்க எல்லாம் சொல்றாங்க. சோ அவங்களுக்கு ஒரு நியாயம், நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாயமா?
It was very nice today in this campus talking to the Vikasit Bharat ambassadors. I would like them to be activated. They should be participating in the development of this country. We need to leave this country a lot more, with good opportunities and make entrepreneurship a very virtuous thing so that people get rewarded for that. போதுங்களா? நீங்க கேட்கல. சீஃப் மினிஸ்டர் கேஜ்ரிவால் அவர்கள் திஹார் ஜெயில அனுப்பப்பட்டிருக்கார். அவர் அந்த ஜெயிலுக்கு போகும்போது 3 புக்கு கேட்டிருக்காரு. பகவத்கீதை, ராமாயணா அண்ட் ஹவு பிஎம் டிசைட். இதெல்லாம் படிச்சு அவரோட செயல்கள் அடுத்து என்னவாக இருக்கும் அண்ட் அவர் அங்க அனுப்பிச்சது அப்புறம் ஈடிக்கு அவர் சரியா கார்பரேஷன் கொடுக்காத பத்தி உங்க கருத்து என்ன? இல்லைங்க, அதெல்லாம் வெளியில வந்துட்டு தான் இருக்கு. நீங்க மீடியால போட்டுட்டு தான் இருக்கீங்க. அதனால முதல்லேருந்தே அவருடைய ஒரு நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு. 8-9 முறை சம்மன்ஸ் கொடுத்தா கூட நான் போக மாட்டேன். நான் பேச்சுக்கு சொல்றேன், கம்பாரிசன் இல்லைங்க. அதே தேர்தல் சமயம், ஐயா தேர்தல் பேசுறீங்களே, அதே தேர்தல் சமயத்துல தான் மோடி சீஃப் மினிஸ்டரா இருந்த போது சிபிஐ அவரை கூப்பிட்டாங்க, வந்து கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்ப மோடி சொல்லல, என்ன தேர்தல் சமயத்துல இப்படி எல்லாம் பண்றீங்க, ஜனநாயகத்துக்கே கேடுன்னு சொல்லல. அவரு கூப்பிடுறீங்களா, வரேன் வாங்க. 8 மணி நேரம் கேள்வி கேட்டாங்க, ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காம பதில் சொன்னார். சொல்லிட்டு வெளியில வந்தாரு. சொன்னாங்க இந்த மாதிரி மீடியா கேட்டாங்க, சிபிஐ கேள்வி கேட்டாங்க, நான் முழுமையா பதில் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அது ஒரு தரம் கூப்பிட்டதுக்கே. இங்க 8 தரம் கூப்பிட்டு 9ஆம் முறை கோர்ட்டுக்கு போய் அவர் வரவே மாட்டேங்கிறார், நாங்க எப்படிங்க நடத்துறதுன்னு கேட்ட பிறகு கோர்ட் இல்ல நீங்க போய்தான் ஆகணும்னு சொன்ன பிறகு வந்தார். சோ அவர் முதல்ல இருந்தே கோஆபரேட் பண்றதுக்கான இதுல இல்ல, மூடுல இல்ல. இன்னைக்கும் அப்படிதான் இருக்காரு, இனிமே அப்படிதான் இருப்பாரோ என்னவோ. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அருணாச்சல் பிரதேச பத்தி நேத்திக்கும் பேசியிருக்காரு வெளியுறவுத்துறை அமைச்சர். அதுக்கு முன்னாடியும் பிரதமர் ஐயாவே சொல்லிருக்காரு, இட் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா, இட் ஷால் கண்டினியூ டு பி a பார்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் யார் என்ன பேர் மாத்திக்கிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை, அது நம்மளோட நாட்டு கோர்ட்ல இருந்து சொல்லிட்டு. मैं नरेंद्र दामोदर दास मोदी அண்ணாமலை என்னும் நான்